அஷ்டமூர்த்தி மகாகாயம் நீலகண்டச்ச சூலிதம் ஜெகத சம்ஹார கர்த்தாரம் வந்தே பசுபதீஸ்வரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஐந்தெழுத்துள்ளே ஆனகாலம் உண்டவன் பாதம் தொழுவோமே. நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அண்டமும் அகண்டமும் ஐந்தெழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஐந்தெழுத்துள்ளே. பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே சிவனுடைய வடிவம்னு எனக்கு தெரியும். ஆதி பரமேஸ்வரன் அப்படின்னா அதனுடைய தொன்மை நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். ஆதி பரமேஸ்வரன், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். பழமை தான் நமக்கு எல்லாவற்றிலும் பல நலன்களை அருளக்கூடியது. இந்த ஆதி பரமேஸ்வரன் என்று வழங்கப்படக்கூடிய அற்புதமான சிவலிங்க திருமேனிக்கு நடந்த ஒரு அபிஷேக காட்சியை நாம் கண்ணார கண்டு தரிசிப்போம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.